நடிகை சரோஜாதேவி இறந்ததுக்கு அப்புறமா, அவங்க பயன்படுத்தின பொருட்கள், குறிப்பா அவங்க வாழ்நாள் முழுக்க என்னென்ன பொருட்கள பயன்படுத்தியிருக்காங்களோ, அது எல்லாத்தையும் அவங்க குடும்பத்த சேர்ந்தவங்க என்ன செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற தகவல் ஒண்ணு வெளிவந்திருக்குது. அதோட விவரத்த அந்த இதுல பார்க்க போறோம். நடிகை சரோஜாதேவி அவங்க இறந்து போனதுக்கு அப்புறமா, அவங்களோட வாழ்க்கையில நடந்த பல சுவாரஸ்யமான விஷயங்கள பத்தியும், அவங்க என்ன மாரி உதவிகள் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத பத்தியும் பல விஷயங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். உயிரோட இருக்கும்போது எக்கச்சக்கமான குழந்தைகளுக்கு கல்விக்காக உதவி பண்ணியிருக்காங்க. பெங்களூர்ல ஒரு ஸ்கூல் கட்டிக் குடுத்துருக்காங்க. அவங்க அம்மாவோட பெயர்ல ஒரு ஸ்கூலுக்கு வகுப்பறைகள் கட்டிக் குடுத்துருக்காங்க. இறந்து போனதுக்கு அப்புறமும் தன்னோட கண்கள் வீணா போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக 2 குழந்தைங்களுக்கு அவங்க பார்வை குடுத்துருக்காங்க. இந்த அளவுக்கு உதவி மனப்பான்மை இருக்கக்கூடிய நடிகை சரோஜாதேவி, இறந்ததுக்கு அப்புறமும் அவங்க உதவி செய்யணும் அப்படிங்கிற மனப்பான்மையோட அவங்க குடும்பத்த சேர்ந்தவங்க ஒரு முடிவு எடுத்திருக்காங்களாம். அதாவது சரோஜாதேவி அவங்கள பொறுத்தவரைக்கும் பல ஆண்டு காலம் அவங்க திரையுலகத்துல இருக்காங்க. ஒரு ஈவென்ட் அட்டெண்ட் பண்ணும்போதும் சரி, ஷூட்டிங் அட்டெண்ட் பண்ணும்போதும் சரி, எக்கச்சக்கமான புடவைகள எடுக்கிறது அவங்களோட வழக்கமா இருக்கும். ஒரு ஷூட்டிங்க்கு எந்த ஊருக்கு போனாலும் சரி, அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஃபேமஸான புடவைகள வாங்கி ஒரு கலெக்ஷனா சேகரிக்கிறது இவங்களோட ஹேபிட்டாவும் இருந்திருக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா, இவங்க வீட்ல இவங்களோட பீரோவுல இவங்க பயன்படுத்தாத எக்கச்சக்கமான பட்டு புடவைகள், இவங்க மாத்துக்கு போடக்கூடிய ட்ரெஸ்ஸஸா இருக்கட்டும், இது எல்லாமே அந்த பீரோல இருந்திருக்கு. இனி அவங்க இறந்து போனதுக்கு அப்புறமா அந்த பொருட்கள யாரும் பயன்படுத்த முடியாது பெருசா. அதுக்காக அவங்க குடும்பத்த சேர்ந்தவங்க ஒரு முடிவு எடுத்திருக்காங்களாம். அதாவது அவங்க உயிரோட இருக்கும்போது எந்த அளவுக்கு பல பேருக்கு உதவி செஞ்சாங்களோ, அதே விஷயத்த இப்ப அவங்க இறந்ததுக்கு அப்புறமும் அவங்களோட பொருட்கள் மூலியமா பண்ண போறதாவும், குறிப்பா அவங்க பயன்படுத்தின அந்த மொபைல் கேட்ஜெட்ஸ், அவங்களோட வாட்ச் இந்த மாரி பொருட்கள மட்டும் பத்திரப்படுத்திட்டு, அவங்க பீரோல வச்சிருக்கக்கூடிய பல புடவைகள், டெய்லி வீட்ல போட்டுருக்கக்கூடிய எக்கச்சக்கமான ட்ரெஸ்ஸஸ் இது எல்லாத்தையும் அவங்க பெயர்ல பக்கத்துல இருக்கக்கூடிய முதியோர் இல்லங்களுக்கு தானமா குடுக்க போறாங்களாம். எவ்வளோ முதியோர் இல்லங்கள்ல, எவ்வளோ முதியவர்கள் போட்டுக்கிறதுக்கு ட்ரெஸ் இல்லாம, சாப்பிடறதுக்கு சாப்பாடுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிட்டு, அவங்களோட அன்றாட வாழ்க்கைய ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட முதியவர்களுக்கு சரோஜாதேவி அவங்க பயன்படுத்தின அந்த புடவைகள், அவங்க உடைகள் எல்லாத்தையுமே குடுக்கும்போது, கண்டிப்பா ஏதோ ஒரு வகையில அவங்க பயன்படுத்திப்பாங்க. ஏதாவது ஒரு நல்ல நாள் விசேஷம் வரும்போது, அந்த உடைகள அவங்க போட்டுப்பாங்க. சரோஜாதேவி அவங்கள பொறுத்தவரைக்கும், அது வேணா ஒரு பழைய புடவைகள், பயன்படுத்தாத புடவைகளா இருக்கலாம். ஆனா, பல முதியோர்களுக்கு அந்த புடவைகள் போகும்போது, அவங்களுக்கு அது ஒரு புது ட்ரெஸ்ஸா தான் மாறும். இறந்து போனதுக்கு அப்புறமும் சரோஜாதேவி பெயர்ல இப்படிப்பட்ட நல்ல விஷயங்கள செய்யறதுக்காக தான் அவங்க குடும்பத்தினர் முடிவு எடுத்திருக்கிறதாவும், இதுக்காக நெறைய பேரு அவங்க குடும்பத்துக்கு பாராட்டு தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, தளபதி விஜய் அவர்கள் இப்ப ஜனநாயகன் திரைப்படத்துக்கு அப்புறமா முழு நேர அரசியல்ல ஈடுபட போறாரு. ஆகஸ்ட் 25ஆம் தேதி தமிழக வெற்றி கழகத்துக்கான மாநாடை அறிவிச்சிருக்காரு. இதுக்கிடையில தளபதி விஜய் அப்புறம் அவங்களோட மனைவி சங்கீதா இவங்கள பத்தியான எக்கச்சக்கமான வதந்திகள் சோசியல் மீடியா ஃபுல்லா பரபரப்பா பரவிட்டு இருக்கு. அதுக்கு நெறைய பேர் மறுப்பும் தெரிவிச்சிருக்காங்க. இவங்களோட திருமண வாழ்க்கைய பத்தி பரவக்கூடிய வதந்திகளுக்கு தளபதி விஜய் அவர்கள் இப்ப மறைமுகமா பதிலடி குடுத்திருக்கிறாராம். அதாவது ஆகஸ்ட் 25ஆம் தேதி தளபதி விஜய் அப்புறம் மனைவி சங்கீதா இவங்களோட திருமண நாள். அன்றைக்கு தான் மதுரையில தமிழக வெற்றி கழகத்துக்கான 2வது மாநாட அவர் அறிவிச்சிருக்காரு. இது மூலியமா தன்னோட திருமண நாளுக்கும் ஒரு முக்கியத்துவத்த அவர் கொடுத்திருக்காரு அப்படிங்கிற மாதிரியும், விஜய் அப்புறம் சங்கீதா பற்றி பரவக்கூடிய வதந்திகளுக்கு அவர் மறைமுகமா பதிலடி குடுத்திருக்காரு அப்படிங்கிற மாரியும் பல தகவல்கள் இப்ப சோசியல் மீடியா ஃபுல்லா பரவ ஆரம்பிச்சிருக்குது. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.